This is one last video in the series MC training opportunities and collaboration. அந்த எல்லா வீடியோஸ்லயும் பேசுறது வந்து ஒரு குட்டியா சம் அப் பண்ணி ஒரு 2 to 3 minutes இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். Hey everyone, MC Thamarasan Karnagaran here from Chennai Event MCs, Entertainers and Professionals. என்னோட ப்ரீவியஸான வீடியோ சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து 1 hour கிட்ட போகும், இன்னொரு செட் ஆஃப் வீடியோ வந்து ஒரு 30 minutes போகும். யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் வந்து புதுசா MC ஃபீல்டுக்குள்ள வரவங்களுக்கு இல்ல வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங் வேணும் அப்படின்றவங்களுக்காக வந்து அந்த ஒரு வீடியோஸ் ஷூட் பண்ணிருக்கேன். இன்ஃபேக்ட் அது நிறைய வீடியோஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு 1 hour வீடியோ மாதிரி நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இல்லை ஆல்ரெடி நான் MC ஃபீல்டில் இருக்கிற எஸ்டாப்ளிஷாக இருக்கேன், பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும், இல்லை நான் வேற ஃபீல்டில் இருக்க இந்த ஃபீல்டுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணும்னு வரவங்களுக்காக இன்னொரு செட் ஆஃப் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வீடியோஸ் நான் அனுப்பிடுவேன், யார் அப்ரோச் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எனக்கு வந்து ஒருத்தர்ல 2 பேர் வந்து ஏதோ ஒரு ஃபீல்ட்லேருந்து அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருமே என்னால் வந்து இம்பர்சனலாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நாட் ஈவன் ஆன் த கால்ஸ். ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே பேசிக்கான கொஸ்டின்ஸ் விச் ஐ ஆல்ரெடி ஆன்சர் வந்து வீடியோஸ். அப்போ நான் அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம், என்ன யாராவது அப்ரோச் பண்ணுறாங்க, சார் எனக்கு MC ட்ரைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை தமிழ் இந்த மாதிரி வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு கேட்குறாங்கனாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நான் வந்து வீடியோஸ் அனுப்புறேன் பாருங்க, தென் கெட் பேக் டு மீ. அப்போ அந்த வீடியோ அனுப்பிடுவேன். ஆனால் மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க கெட் பேக் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா பார்த்தே இருக்க மாட்டாங்க. திடீர்னு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்பாங்க. அப்போ நான் கேட்கக்கூடியது என்னன்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்களா, அதில் சில பேர் பார்த்தேன்னு சொல்லுவாங்க, சில பேர் பார்த்தோம் புரியலன்னு சொல்லுவாங்க, சில பேர் இன்னும் பார்க்கல டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வீடியோ பார்க்கவே டைம் இல்லைன்னா அப்போ என் கூட சேர்ந்து நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அந்த 1/2 hour 1 hour அந்த வீடியோவை பாருங்க. ரெண்டாவது பார்த்து புரியலையா, அப்போ என்ன புரியலன்னு சொல்லுங்க. அந்த வீடியோ நீங்க சம் பண்ணுங்க, வாட் இஸ் இட் யூ அண்டர்ஸ்டுட் அப்படின்னு நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா தான் அப்போ எது உங்களுக்கு புரியலன்றது என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ அது ஒரு விஷயம். மூணாவது, பார்த்துட்டேன் அப்படின்னா பார்த்துட்டீங்கன்னா இப்போ கண்டிப்பாக நான் சில வந்து ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் வச்சிருப்போம், அதை நீங்க பண்ணணும். அதை பண்ணல அப்படின்னா விச் மீன்ஸ் யூ ஹவ் நாட் ரியலி சீன் இட், இல்லை சரியா உங்களுக்கு புரியல. அப்போ ஸோ நான் என்ன சம் அப் பண்ண வரேன் அப்படின்னா என்னோட வீடியோஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது 4 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங், பொறுமையா பாருங்க, ஒரு தடவை 2 தடவை பாருங்க. ரெண்டாவது, பார்க்கும்போதே நோட்ஸ் எடுங்க, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், நோட்ஸ் எடுங்க. மூணாவது, அது உங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்றதை சம் அப் பண்ணி எனக்கு ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை நீங்கள் கம்ஃபர்டபுளான வீடியோனா வீடியோலையும் ஷேர் பண்ணுங்க. நான் ஒரு 1 hour வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன், இல்லை 1/2 hour ஷூட் பண்ணியிருக்கேன்னா மினிமம் 5 to 10 minutes அந்த சம் அப் நான் எதிர்பார்க்குறேன். அப்போதான் ஓரளவு உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. 4வது முக்கியமான விஷயம், அதில் சொல்லியிருக்க விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த 4 பண்ணினா தான் அதுக்கப்புறமா தான் நான் உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஐ கிளியர்லி சே, இது எதுவுமே பண்ணாம ஐ வில் நாட் ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங் வித் யூ. ஏன்னா எவ்ரிடே எனக்கான ஒர்க்கும் இருக்கு, மற்ற ட்ரைனிங்ஸ்க்கான ஒர்க்கும் இருக்கு, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய சீரியஸ்னஸை காமிச்சா மட்டும்தான் ஐ கேன் ப்ரொசீட் ஃபர்தர் வித் யூ. ஸோ அந்த வகையில் ஜஸ்ட் டு சப்மிட் அப், வீடியோவை பொறுமையாக பாருங்க, நோட்ஸ் எடுங்க, அதை சம் அப் பண்ணி எனக்கு வாய்ஸ் நோட் ஆர் வீடியோ அனுப்புங்க, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி கெட்டிங் நோட்டீஸ் பை மீ. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் சொல்லிருக்கக்கூடிய சின்ன சின்ன டாஸ்க் என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுங்க, அதில் என்ன டேக் பண்ணுங்க, இல்லை என்னுடைய போஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் ஆரம்பிச்சிடும். இது நீங்க பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கலி இது வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நான் உங்களை அப்சர்வ் பண்ணுவேன். இது வந்து நீங்க தொடர்ந்து ஒரு 2 weeks 3 weeks இல்லை 4 weeks நீங்க பண்ணதை நான் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி நானே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி ஓகே நம்ம அடுத்த லெவல் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க இதை பண்ணாம இல்ல ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு ஓகே அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் வீடியோல இருக்கு. திரும்ப நான் அதே பதில் தான் சொல்லுவேன், வீடியோ பாருங்க தான் தவிர அதை தவிர என்னோட பதில் எதுவுமே இருக்காது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் யூ ஆர் நாட் தி ஒன்லி பர்சன் ஹூஸ் அப்ரோச்சிங் மீ. எவ்ரிடே 1 or 2 ரெக்வஸ்ட் வரும்போது எல்லாருமே திரும்ப அந்த பதில் சொல்ல முடியாது. அதுக்காக தான் என்னோட டைம் எடுத்து உங்க எல்லாருமே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் த வீடியோஸ், அதில் இருக்கக்கூடிய ஆக்ஷன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதில் ஏதாவது சேலஞ்ச் இருக்கா சொல்லுங்க, உங்களுக்கு எதுவும் புரியலையா நீங்கள் சம்மப் பண்ணி எனக்கு சொன்னதுக்கு அப்புறமா ஓகே அதில் என்ன கிளாரிஃபிகேஷன் அதை நான் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். பட் அது எதுவுமே பண்ணாமல் திரும்ப இல்லை தமிழ் கிட்ட நான் நேரில் பேசணும் இல்லை ஃபோனில் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஒன்று அனுப்பிடுங்க. அதை பேஸ் பண்ணி ஐ வில் ப்ரொசீட் ஃபர்தர் வித். தேங்க்யூ.